குழந்தைங்க ஃபாரின் போன சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் சரியில்ல. குழந்தைங்களுக்கு ஒன்னும் ஃபாரின் போகணும்னு ஆசை இல்ல. அப்புறம் எனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே ஃபாரின் போகணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு கூட தான். ஃளைட் போகும்போது அங்கிள் சாக்லேட் போடுங்கன்னு கேட்டிருக்கேன். சாக்லேட் வந்தது இல்ல, பைலட் வந்தது இல்ல. எங்களுக்கும் நிறைவேறாத ஆசை எவ்வளவு இருக்கு. ஹலோ 90s கிட், எந்த ஜெனரேஷன்ல இருக்க நீ? அப்டேட்டே ஆக மாட்டியா? இந்த வயசு குழந்தைங்களே அவ்வளவு அப்டேட்டடா இருக்காங்க. இப்பெல்லாம் ஃபாரின் போறது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியா? உனக்கு ரொம்ப ஈஸி தாமா. 90s கிட்ஸ்னு சொல்லி கலாச்சியே. ஜெயஸ்ரீ ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஏதோ புர்ஜ் கலிஃபான்னு பையன் கேக்குறான். ஆனா நாங்கெல்லாம் LIC பில்டிங்க பார்த்தே அவ்வளோ சந்தோஷப்பட்டவங்க. அவ என்னடானா யூனிவர்சல் ஸ்டுடியோ கேக்குறான். AVM ஸ்டுடியோ உலக உருண்டையே பார்த்து அழகா ரசிச்சவங்க நாங்க. இவன் தாய்லாந்துல புலி கூட விளையாடணுமா. நான்லாம் வண்டலூர் கூட்டு போங்கப்பா, நான் அப்பா காலை பிடிச்சி அழுதுற ஆட்கள் எவ்வளவு இருக்கும். இது கூட பரவாயில்ல. பொட்டானிக்கல் கார்டன்ல பூ கூட போட்டோ எடுத்த என்கிட்ட வந்து கார்டன் பை த பே சிங்கப்பூர்ல இருக்கு போலாமான்னு கேக்குறான். இவங்க கூட பரவாயில்ல. ஆனா நீ மலேசியா முருகன் கோயிலுக்கு போன பார். அறுபடை முருகன் கோயிலும் தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது மலேசியாவுக்கு போனன்னு நினைக்கிறியே நீ? இது உனக்கே நியாயமா? இது உனக்கே நியாயமா? சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா. பாத்தியா ஜே, நீங்க சின்னதா ஆரம்பிச்சு வச்சீங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு பார்த்தல. ஃபாரின் குழந்தைங்க அடிச்சுக்குதுங்க. ஃபாரின் போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு காசு செலவாகும் தெரியுமா? ஃபாரின் போறது சாதாரண விஷயம் தான். What do you mean? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ இப்பதான் ஃபாரின் போயிட்டு வந்தா. ரொம்ப கம்மி பட்ஜெட்ல. எப்படின்னு விசாரிச்சேன். அப்பதான் சொன்னா ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. நீ வந்து சிங்கப்பூர், மலேசியா, இன்டர்நேஷனல் எந்த கண்ட்ரி போகணும்னாலும், டொமஸ்டிக் போகணும்னாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணா போதும். நமக்கு ஏத்த மாதிரியே பிளான் ரெடி பண்ணியே கொடுத்துருவாங்க. ஜெயஸ்ரீ, இந்த மாதிரி டிராவல்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த பிளான் பண்றதுலாம் இல்ல, நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல. எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இங்க இருந்து கிளம்பி போய் திருப்பி வர வரைக்கும் அங்க உனக்கு ஃபுட்ல இருந்து எல்லாமே சேர்த்தே உனக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ள நீ எந்தெந்த கண்ட்ரி போலாங்கிறதையும் அவங்களே சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் செட் ஆயிடுது. எந்த கண்ட்ரிக்கு போறோமோ அந்த சாப்பாடுலாம் குழந்தைகளுக்கு செட் ஆகணும்ல. அங்க வந்து ஃபுட் பாய்சன் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யோசிக்கணும். நீ உலகத்துல எந்த கண்ட்ரி போனாலும் உனக்கு சவுத் இந்தியன் ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துறாங்களாம். போதுமா? ஜெயஸ்ரீ, இதெல்லாம் பேசலாம். ஆனா மொழி தெரியாத ஊர்ல அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியும். நாம 4 இடத்துக்கு போனாலும் லாங்குவேஜ் பேரியர் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு பிரச்சனையும் வராதான். அதையும் கேட்டுட்டேன். நம்ம வந்து தமிழ் பேசுற கைடோ இல்லனா டிரைவரோ நம்ம கூடவே இருப்பாங்களாம். தமிழ் தெரியும்ல, தமிழ் தெரியும்னா நீ இந்த உலகத்துல எங்க வேணாலும் போலாம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா ஃபாரின் போனோம்னா நிறைய காசு செலவாகும் ஜெயஸ்ரீ. அது நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஃபினான்ஸா யோசிச்சு பாருங்க. என்ன செலவாயிட போகுது பெருசா? ஃபாரின் ட்ரிப் EMIல கூட்டு போறேன்னு சொன்னா ஆன்னு வரமாட்டேன். ஃபாரின் ட்ரிப் EMI இல்லையா? ஆமா, நான் விசாரிச்சேன். நமக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கேத்த டெஸ்டினேஷன் மட்டும் இல்ல, நமக்கு EMI ஆப்ஷன்ஸும் கொடுக்கறாங்களாம். அந்த பேர் என்ன சொன்ன? ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ். ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ். மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஆனா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இந்த பிரச்சனையை மேடம் தூண்டி விட்டீங்களோ? புதிய வானம், புதிய பூமி, என்னடா பாத்தியா அழியா? தாய்லாந்துல புலி கூட விளையாடணும்னு நினைச்சவன் நாய்க்குட்டிக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். பண்ணி பெல்லோ. நாய்க்கு பயந்தவெல்லாம் நாடு தாண்டி போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த நேரத்துல நீ சாமி கும்பிட்டு சாமி பாட்டு தானே பாடுவ. என்ன சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? சாமி கும்பிடலையா? இல்ல, செம்ம கால் வலி, வேலை செய்ய முடியல, அதனால சாமிக்கு இன்னைக்கு லீவ். என்னம்மா கால் வலியால சாமியே அவாய்ட் பண்ற உங்க அம்மா தான் மலேசியா முருகன் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களா? சோ ஃபன்னி. என்னப்பா பேச்செல்லாம் ரொம்பவே வித்தியாசமா வருது. வித்தியாசமா மட்டும் வரல, விஷயத்தோட வந்திருக்கேன். ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ்க்கு போனேன். நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தேன். அவங்க பேக்கேஜ கொடுத்தாங்க. செம்ம அஃபோர்டபிளா இருந்தது. பாரு விஷயத்த. நீ சொன்ன மாதிரி அங்க போயிட்டு நம்ம பட்ஜெட்ட சொன்னேன். அவங்களும் ஆப்ஷன் கொடுத்தாங்க. புக் பண்ணிட்டேன். என்ன 3 கண்ட்ரி போறோம்? ஆமா, ஒரே கல்லுல 3 கண்ட்ரி. நீங்க கேட்ட எல்லா ஊருக்கும் கூட்டு போறேன். ஏன்னா கம்மியான காஸ்ட்ல செம்ம பேக்கேஜ் கிடைச்சது. ஓகே? வாவ். என்னம்மா? இங்க பாருங்கப்பா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஃபாரின் போறேன்னு சொல்லி வச்சிருக்கேனா. நல்ல வேளை நம்ம ஃபாரினே போறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் படிச்சு கொடுத்துருங்க.
என்ன ஜெயஸ்ரீ லிஸ்ட் குடுக்குறாங்க? லிஸ்ட் கொடுத்துருக்கால, ஆமா. நான் அப்படி இல்ல, வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். எங்க அப்பாக்கு ஒரு 20 சென்ட் வேணுமா. ஏன் இதுக்கப்புறம் உங்க அப்பா குளிக்கவே மாட்டாரா? ஃபாரின் போனா சென்ட் சாக்லேட் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் உலக நியதி. ஃபாரின் போற காசை விட பர்ச்சேஸ் பண்ற காசு அதிகமாயிரும் போல இருக்கே. அப்பா ம். எப்பப்பா பேக் பண்றோம்? பேக்கப் தானே, இதோ இப்பவே பண்றேன். பேக்கப் லிஸ்டா குடுக்குறேன். ஹலோ ரவுடி பேபி ஃபேமிலி. ஸோ இந்த சம்மருக்கு நாங்கள் என் ஃபேமிலியோட தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியான்னு 3 கண்ட்ரியும் ரூட் ஸ்டாப் ஹாலிடேஸ் மூலயமா ரொம்ப அஃபோர்டபுளாக போயிட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது. 3 கண்ட்ரி 10 நாள். ஓ மை காட், லைஃப்ஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். என் பசங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லா சைட் சீன்ஸும் பார்த்தோம். நிறைய மெமரிஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம்.